Daily. Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற நேரலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் காட்டப்படாததற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவை என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் அதிமுக எம்எல்ஏக்களின் பக்கம் திரும்பவே இல்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என எடப்பாடி பழனிசாமி கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். சட்டமன்ற நேரலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் காட்டப்படாததற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற கூட்டத்தொடரின் 4வது நாள் இன்று நடைபெற்று வரக்கூடிய சூழலில் சட்டப்பேரவையின் நேரலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் காட்டப்படாததற்கு இபிஎஸ் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். வெறும் ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதா சட்டப்பேரவை எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். இது தொடர்பாக இபிஎஸ் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரம். பரிதா வணக்கம். எதிர்கட்சி தொடர்ச்சியாக நேரலையில் காட்டப்படாத விஷயம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கண்டனம் தெரிவித்து பதிவு ஒன்றையிட்டிருக்கிறார். ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்து விட்டதா சட்டப்பேரவை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சட்டப்பேரவையின் கேமராக்கள் இன்றும் எதிர்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்றும், எதிர்கட்சி வரிசை உங்களை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா எனவும் முதலமைச்சரை நோக்கி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள் எனவும், யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி உங்களை அவ்வளவு உறுத்துகிறது என்றால் மீண்டும் கேட்கிறேன், யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறது இந்த ஸ்டாலின் மாடல் அரசு என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்கள் நலனுக்கான எதிர்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்றும், தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவுமின்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்கட்சியின் கருத்துக்களை மக்களுக்கு நேரடி ஒளிபரப்ப வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களின் தேவையை சபையேற்றி சட்டமையேற்றி திட்டமையேற்றி செயல்படும் தமிழக மக்களின் மேடை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் திமுகவின் பொதுக்கூட்ட மேடை அல்ல என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக நேற்றும் இன்றும் அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வரக்கூடிய நிலையிலே அவர்கள் சட்டப்பேரவையினுடைய அந்த தொலைக்காட்சியிலே அந்த விஷுவல் அவுட்டிலே கொடுக்கப்படவில்லை. எனவே எதிர்கட்சிகள் பக்கமாக கேமராக்கள் திரும்பாதது ஏன் எனவும், நாங்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தால் எங்களை ஏன் காட்ட மறுக்கிறீர்கள் எனவும் முதலமைச்சரை நோக்கியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.